வெல்கம் டு ட்ரிக்ஸ் இன் மேக்ஸ். ட்ரிக்ஸ் இன் மேக்ஸ் சேனல்ல பிசிக்ஸ் மேக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி செம ஃபாஸ்டா போறத பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ட்ரிக்ஸ் என்னன்னா கியூபிக் ட்ரிக்ஸ். கியூப் ட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைப் 1 பார்க்க போறோம். டைப் 1ல இப்போ என்னன்னா சேம் நம்பர் ஆரம்பிச்சா நம்ம இந்த ட்ரிக் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரெண்டு டிஜிட்டும் சேம் நம்பர். ஸோ இப்போ 4 நம்ம இதுக்கு என்ன பண்ணா 4 ஓட கியூப் எடுத்து நமக்கு 64. நம்ம வந்து 4 பிளேசஸ் எடுத்துக்கணும். அப்போ இந்த 64 கியூபோட வேல்யூ இந்த 4 பிளேசஸ்ல எழுதிக்கணும். 64 64 64 64 64. நெக்ஸ்ட் இந்த மிடில் உள்ள ரெண்டு நம்பரை மட்டும் நம்ம 2 ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். ஸோ 64 into 2 என்னது 128. அகைன் 64 into 2 128. அப்புறம் நெக்ஸ்ட் எல்லாத்தையும் ஜஸ்ட் ஆட் பண்ணா போதும். ஓகேயா? ஸோ இப்போ நம்மளுக்கான ஒரு பிளேஸ்லயும் சிங்கிள் டிஜிட் தான் இருக்கணும். ஸோ இப்போ இங்க அதனால நம்ம 4 மட்டும் எடுத்துப்போம். 6 வந்து இங்க கேரி. ஸோ இங்க பிளஸ் பண்ணணும். இதுல ஆட் பண்ணா 64 plus 6 வந்து 70. 70 plus 128 வந்து 198. ஸோ 98ல 8 மட்டும் வச்சுட்டு 19 வந்து நமக்கு இங்க போயிடும். 198. ஓகேயா? அடுத்து இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 211. ஸோ 1 இங்க போட்டு 211 அது 21 பேலன்ஸ் இருக்கு, அதை இங்க போட்டாச்சு. இப்போ ஆட் பண்ணா எனக்கு 85. ஸோ இதுதான் ஆன்சர். அப்போ 44 கியூப் வந்து நம்மளுக்கு என்னது 85184. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்து நெக்ஸ்ட் டைப் 2 பார்ப்போம். நெக்ஸ்ட் டைப் 2. டைப் 2 என்னது ஸ்டார்ட் வித் 1. அதாவது ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து 1ல ஸ்டார்ட் ஆயிருக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஈவன் நம்பர் அப்படியே எழுதிக்கணும். 1 5 அப்படியே எழுதிட்டு இந்த 5 ஓட ஸ்கொயர் இங்க எழுதணும் 25. அடுத்து 5 ஓட கியூபிக் வேல்யூ இங்க எழுதணும் 125. நெக்ஸ்ட் முதல்ல மாதிரி இதுல பார்த்த மாதிரி ப்ரீவியஸ்ல நடுவில் மிடில் மட்டும் 2 மல்டிப்ளை பண்ணிக்கணும். 5 into 2 10. நெக்ஸ்ட் 25 into 2 50. ஜஸ்ட் ஆட் பண்ண வேண்டியது. ஆனால் ஒரு பிளேஸ்ல நம்ம சிங்கிள் டிஜிட் தான் இருக்கணும். அப்போ இந்த 5 மட்டும் நம்ம இங்க வச்சுப்போம். 12 வந்து இங்க வந்துடும். ஓகே, அந்த 12 வந்து இங்க ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணா நமக்கு என்ன 7, இங்க 8. அந்த 8 வந்து இப்போ இங்க வந்துடும், அதாவது 87. ஓகே, நெக்ஸ்ட் இங்க 18 plus 5 23. 3 மட்டும் இங்க இருக்கும், 2 இங்க வந்துடும். அப்போ 2 plus 1 3. 3375 தான் என்னுடைய ஆன்சர். ஓகேயா? ஃபர்ஸ்டா பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் அடுத்த டைப் பார்க்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டைப் 3. டைப் 3 என்னது எண்ட் வித் 1. ஸோ லாஸ்ட்ல நம்மளுக்கு 1ல முடிஞ்சிருச்சுன்னா இந்த ட்ரிக் யூஸ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுவீங்க, இதுக்கு வந்து இப்போ நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் 1ல வந்து அந்த நம்பர் கிவன் நம்பர் அப்படியே போட்டு ஸ்கொயர் பண்ணி கியூபிக் பண்ணி எழுதணுமா, இது அப்படியே ரிவர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் நம்பரை எழுதிக்கணும் 1 6. இப்போ 6 ஓட ஸ்கொயர் நம்மளுக்கு என்னது 36. 6 ஓட கியூப் என்னது, ஸோ அதை அப்படியே எழுதிக்கணும். நெக்ஸ்ட் 6 கியூப் வந்து 216. ஓகே, நம்ம அடுத்து இதோட மிடில் வேல்யூவை 2 மல்டிப்ளை பண்ணி 2 மல்டிப்ளை பண்ண 6 into 2 12. இது வந்து 12. நெக்ஸ்ட் ஒன் 72. ஓகே, 36 into 2 வந்து 72. இப்போ இதை அப்படியே ஜஸ்ட் ஆட் பண்ணும், சிங்கிள் டிஜிட் அதை அப்படியே வச்சாச்சு. நெக்ஸ்ட் இதை ஆட் பண்ணால் நமக்கு 18. 8 மட்டும் இங்கே வரணும், கேரி 1 இங்கே போயிடும். 36 37 37 அங்கே 72. அதாவது 6 plus 1 7 8 9 சிங்கிள் டிஜிட் வரும். இது 10. இந்த 10 அப்படியே இங்கே வந்துடும். ஆனால் நமக்கு என்னது 6 2 2. ஓகே, நம்ம ஆன்சர் என்னது 226981. ஓகே, அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ட்ரிக்ஸ் என்னன்னா டைப் 4. அதாவது ரேண்டம் நம்பர் வந்து காமன் ஃபார் ஆல், எல்லா நம்பருக்கும் நம்ம இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நான் காமன், அதாவது நம்ம எண்ட் வித் 1 இல்லை ஸ்டார்ட் வித் 1 இல்லை சேம் நம்பரோ எதுவுமே இல்லை அப்படி இல்லைன்னா இது டைப் 4. ஓகே, அப்போ 24 கியூப் நான் எடுத்திருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு. இது எப்படி செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் 2 ஓட ஸ்கொயர் வேல்யூ என்னது 2 கியூப் வேல்யூ என்னது 8, அதை இங்கே போடணும். அடுத்து 4 ஓட கியூப் வேல்யூ என்னது 64, அதை இங்கே லாஸ்ட்ல போட்டுடணும். இங்க நடுவில் என்னது இந்த 2 ஸ்கொயர் பண்ணி இந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணணும். 2 ஸ்கொயர் நமக்கு என்னது 4. 4 into 4 16. ஓகே, நெக்ஸ்ட் இந்த 4 ஸ்கொயர் பண்ணி இதோட மல்டிப்ளை பண்ணணும். 4 ஸ்கொயர் பண்ணா 16. 16 into 2 நமக்கு என்னது 32. ஸோ அதை இங்க எழுதணும். நெக்ஸ்ட் இந்த முதல்ல மாதிரி இது ரெண்டையும் 2 மல்டிப்ளை பண்ணி கீழே எழுதிக்கணும். 2 மல்டிப்ளை பண்ணி எழுதுனா 64. இதை 2 மல்டிப்ளை பண்ணி எழுதுனா 32.
ஓகே, இப்போ ஜஸ்ட் இதை ஆட் பண்ணா போதும். அதே மாதிரி சிங்கிள் டிஜிட் தான், 4 மட்டும் இங்கே இருக்கும், 6 இங்கே வந்துடும். இப்போ 6 இங்கே வந்துச்சுன்னா 6 + 4 10 12 2 இப்போ இங்கே ஒன்று இருக்கும். அப்போ 9 10 10 அப்படி இங்கே கொண்டு வந்துடணும். அப்போ 32 42 58 8 5 இங்கே வந்துடும். இப்போ 8 + 5 வந்து 13. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னது 13824. ஓகேயா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இப்போ எப்படின்னா இது வந்து டைப் 4ங்கிறது நம்மளுடைய ப்ரீவியஸ் 1 2 3 அது மூணுத்துலேயுமே இல்லை அப்படின்னா இந்த ட்ரிக் யூஸ் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இதோட கியூப் வேல்யூ, நெக்ஸ்ட் இதோட கியூப் வேல்யூ, அடுத்து இது வந்து நான் எதுக்கு இது ஸ்கொயர் பண்ணி எழுதுனா இது எந்த ஃபார்முலால இருக்குன்னா எழுதிருக்கோம்னா பி த ஹோல் கியூப் அந்த ஃபார்முலா அப்படியே எழுதிருக்கேன். அதாவது a கியூப் பிளஸ் 2a² b பிளஸ் 2ab² பிளஸ் b கியூப். ஓகே, அது மாதிரி தான். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல a கியூப் எழுதியிருக்கேன், லாஸ்ட்ல b கியூப் எழுதியிருக்கேன், மிடில்ல நான் ஃபர்ஸ்ட் a² b அதாவது 2 ஸ்கொயர் பண்ணி 4 மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ab² 4 ஸ்கொயர் பண்ணி 2 மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டேன். இன்டூ 2 தான் நான் கீழே ஸ்டெப்ல பண்ணி இங்க எழுதிருக்கேன். இன்டூ 2 பண்ணி எழுதி ஆட் பண்ணா ஸோ நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேயா, ஸோ a + b த ஹோல் கியூப் அந்த மெத்தட் ஃபார்முலா அப்படி தான் நான் இது பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம காமனா எல்லாத்துக்கும் எந்த மெத்தட்லயும் இல்ல, ஒன்னு அந்த ப்ரீவியஸ் டைப் 1 டைப் 2 டைப் 3 எதுலையுமே இல்லைன்னா நம்ம இந்த ஃபார்முலா இதுல பண்ணிருக்கோம். ஓகேயா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நிறைய பேர் சேனலை வாட்ச் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.